நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை மற்றும் விபத்து குறித்த அறிவிப்பு பலகை இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நேரிடும் நிலையில் கடந்த 2 நாட்களில் நிகழ்ந்த இருவேறு விபத்துகளில் மாற்றுத்திறனாளி ஒருவரும் பெண் ஒருவரும் காயமடைந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அனீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அனீஷ், என்ன நடந்தது? எவ்வளவு காலமாக இந்த விபத்து தொடர்பான அறிவிப்பு பலகை இல்ல? முழு விவரம். கனிமொழி, வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பழைய தபால் நிலையம் அருகே இருக்கும் சாலையானது அபாயகரமான வளைவு மற்றும் எதிரே வரும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் தெரியாத ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த சாலையில் தொடர்ந்து பல விபத்துகள் நடைபெற்றுள்ளது. ஆனால் இதுவரை இந்த சாலையில் வேகத்தடையோ அல்லது விபத்து அதிகம் நடைபெறும் இடமெனவோ குறிப்பிடப்படவில்லை என பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. நேற்று முன்தினம் சாலையை கடக்க முயன்ற பெண் ஒருவர் மீது இருசக்கர வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதே போன்று மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் சாலையை கடக்கும் சமயத்தில் அதிவேகமாக வந்த கார் அவர் மேல் மோதி விபத்துக்குள்ளானது. தற்பொழுது இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சாலையில் உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய மாற்றுத்திறனாளி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.